மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். சொல்லியிருந்தேன், பாஸ்டர் 15 வருஷம் 13 வருஷம் இப்படி குறைச்சிக்கிட்டே வராரு. அதை பற்றி ஒரு சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்த தேடலோட அவுட்கம் தான் இந்த மெசேஜ். சரிங்களா? இது ஒரு வாரத்தில் முடியுமான்னு தெரில, 3-4 வாரங்கள் கூட போகலாம். பட் அஸ் த ப்ராசஸ் என்டையர் பைபிளோட ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எனக்கு கிடைச்ச வெளிச்சம் கர்த்தர் உங்களுக்கும் கிடைக்க பண்ணுவார். சரிங்களா? இப்போது இன்றைக்கானது நான் சொன்னேன் இல்லை, பாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னும் 15 வருஷமா, இன்னும் 13 வருஷமா. அப்போ என்னதான் சொல்லிட்டு பிப்ளிக்கல் டைம்லைன் ஒரு காலமும் என்ன நடந்தது, எத்தனை வகையான பார்ட்டிஷன் பிரிவுகள், இந்த காலம் இந்த காலம் இப்படி ஒன்றொன்னா நம்ம பார்க்கும்போது பிப்ளிக்கல் ஈவெண்ட்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் கடந்து போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம் ரொம்ப சிம்பிள் பிளெயினான காரியம். காலங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த நேரத்தில் இருந்து பூமி மறுசீரமைக்கப்பட்ட வரைக்கும், பூமி படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கேட்டுப்பட்டிருக்கோம். இதென்ன பூமி மறுசீரமைக்கப்பட்டது? இந்த பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் டேக்ஸ் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ஸ் முடியும் போதும் அதுக்கான ரெஃபரன்ஸ் வேர்சஸ் இருக்கும். இந்த டேக்ஸ், ஸ்காஃபீல்டு, இந்த மாதிரி சில பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் ஒரு கேப் தியரி அவங்க பைபிளை படித்து அவங்க புரிஞ்சுக்கிட்டது. அதை பார்க்கப்ப எனக்கும் அது சரின்னு பட்டது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, பாஸ்டர் சொன்ன 15-13 வருஷம், அதை ஸ்லைட்டாக டச் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது முதலாவது ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதில் தேவன் அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்கு இல்லைங்களா? இதை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. மூல பாஷையில் இதற்கான வார்த்தை எலோஹீம். எலோஹீம்னா பன்மை, ப்ளூரல். அவன் சிங்குலர், அவர்கள் ப்ளூரல். இப்படி ஒருமை பன்மை, நிறைய பேர் இருக்கிறது பன்மை நம்ம சொல்லுவோம்ல, ப்ளூரல் சொல்லுவோம்ல. இந்த எலோஹீம்ங்கிறது ஒருமை கிடையாது, பன்மை. இதோட ஒருமை சிங்குலர் வேர்டு எதுன்னு பார்த்தா எலோஹா. அப்போ இந்த இடத்துல ஆதியிலே எலோஹா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இல்லை, எலோஹிம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இதெல்லாம் பன்மையாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 1:1-3, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் யாரை பற்றிங்க சொல்லிட்டு இருக்காரு இதில்? இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போது ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார்னா பிதா மட்டும் இல்லை, இங்கே குமாரனும் இருக்கார் அப்படிங்கிறது யோவான் 1:1-3 தெளிவாக சொல்லுது. அடுத்து ஆதியாகமம் 1:2 பார்த்தீங்கன்னா தேவ ஆவியானவர் மேல், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போது இந்த வசனங்கள்லேருந்து பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதனால தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்கிறது எலோஹிம் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு, எலோஹா ஒருமையில் சொல்லப்படவில்லை. சரிங்களா? ஓகேயா? இப்போது
ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். இந்த அடுத்த வசனம் என்ன சொல்லுன்னு பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் படைச்ச ஒன்று ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருக்க முடியுமா? யாருக்காவது அந்த கேள்வி வந்துச்சான்னு தெரில. நம்ம வாசிட்டே போயிடும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்து, இப்படி வாசிட்டே போயிடுவோம். தேவன் படைத்த ஒன்று ஒழுங்கின்மையாக இருக்க முடியுமா? சிலர் கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணி வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஒரு வீடு கட்டுறதுனா நேராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு நிலக்கால் பொண்ணும் சின்ன சின்ன நடக்கும், குடியிருக்கிற மாதிரி மாறுறது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அப்படின்னு யாருக்காவது கேட்கலாம். நியாயமான கேள்வியும் கூட. ஏசாயா 45:18 என்ன சொல்லுது பாருங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் எப்படி சிருஷ்டிக்கவில்லையா? வெறுமையாய் சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இதில் நான் முக்கியமாக உங்களை கவனிக்க சொல்கிறது, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்ட உடனே பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையமாக இருந்ததுங்கிறதுக்கு அதை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏசாயா 45:18 வானங்களையும் சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் சிருஷ்டிக்கவில்லை. அப்போ அவர் வெறுமையாக சிருஷ்டிக்கவில்லை, அப்புறம் எப்படி பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அப்படிங்கிற கேள்வி இப்போ நம்மளுக்கு வரணும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 1:3-31 பார்த்தீங்கன்னா இதை தான் பூமி படைச்சதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸ்டாண்டர்டாக. நான் இதை பூமி மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரா? சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கு பைபிளில்? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், ஒழுங்கின்மையும் வெறுமையாக இல்லை. 2வது நாள் ஆகாய விரிவு, இதில் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரல. 3வது நாள் தர, பூமியிலிருந்து முளைக்கிற புல் பூண்டுகள். மறுபடியும் என்ன சொல்லுது பைபிள்? தேவன் அது நல்லது என்று கண்டார். 4வது நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். மறுபடியும் பைபிள் என்ன சொல்லுது? தேவன் அது நல்லது என்று கண்டார். 5வது நாள் நீர்வாழ் ஜந்துக்கள், பறவைகள். மறுபடியும் பைபிள் சொல்லுது தேவன் அது நல்லது என்று கண்டார். 6வது நாள் நிலத்தில் இருக்கிற மிருகங்கள், அதுக்கு அடுத்து மனுஷர், ஆதாம் ஏவாளை படைக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டியை பாருங்கள், அது மிகவும் நல்லது என்று கண்டார். இந்த மறுசீரமைப்போ படைப்போ நம்ம பார்க்குற 1-6 வரைக்கும் தேவன் எல்லாத்தையும் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். எங்கேயுமே வெறுமையும் ஒழுங்கின்மையும் இல்லை, எல்லாம் நல்லது என்று கண்டார். இதில் உங்களை மனுஷரை படைக்கும் பொழுது தேவனுக்கு எப்படி இருக்குது? மிகவும் நல்லது, அவரோட பார்வைக்கு இனிமையானது நீங்களும் நானும் தான். சரிங்களா? 7வது நாள் ஒரு வேலையும் இல்லை, அதை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தினார். இப்போது இங்கே ஏசாயா சொன்னதும் சரி, இங்கே அந்த 6 நாள் மறுசீரமைப்புலையும் பார்த்தீங்கன்னாலும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இல்லை, சகலமும் நல்லது 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 நல்லதுன்னு தான் பார்த்துருக்கார். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது பூமி எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது? அப்போ ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில என்னமோ நடந்திருக்கு. இதை தான் டெக்ஸ் பைபிள்லையும் ஸ்காஃபீல்டு, இந்த பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் எல்லாம் கேப் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையில என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சரிங்களா? யோபு 38:4-7. யோபு கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து புலம்பி இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கர்த்தர் யோபுகிட்ட பேசுகிறார். சரிங்களா? இந்த பேசுகிறத பாருங்கள். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற பொழுது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி.
அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இது எல்லாம் பூமி படைக்கப்பட்டதை பற்றி சொல்லுது இல்லைங்களா? தெளிவா பூமி படைக்கப்பட்டதான்னு சொல்லுது. இதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. இங்கிலீஷ் ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் தி ஏஞ்சல்ஸ் ஷவுட்டட் ஃபார் ஜாய். இந்த பூமி படைக்கப்படும் பொழுது தேவ தூதர்கள் மகிழ்ந்தார்கள் இருக்கு. அப்போது ஒன்று நம்ம விளங்கிக்கலாம், பூமியானது படைக்கப்படும் முன்பே தேவதூதர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள். கரெக்டாக? அவங்களா இல்லை, அவங்க தேவன் கிடையாது, கர்த்தர் கிடையாது, அவர் தான் தானாகவே இருக்கிறவர். தேவதூதர்கள் படைக்கப்பட்டவர்கள். அவங்க எப்போ படைக்கப்பட்டிருக்காங்க? தேவதூதர்கள் பூமியை உருவாக்கும் முன்னாடி. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பித்தார்கள். இந்த விடியற்காலத்து நட்சத்திரமுங்கிறது ஒரு ஸ்பெஷல் தேவதூதனை பற்றி தான் சொல்லுதுன்னு பைபிள் ஸ்காலர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ தேவதூதர்கள் கெம்பீரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் பூமி உருவாக்கப்படும் பொழுது. அப்போது தேவதூதர்கள் பூமி உருவாக்கப்படும் முன்னே உருவாக்கப்பட்டிருந்தார்கள். இது நம்மளுக்கு தெளிவாக விளங்கணும். சரிங்களா? அடுத்து இதில் ஒரு பர்டிகுலர் ஆளை பற்றி, முக்கியமான ஆளை பற்றி பார்க்க போகிறோம். எசேக்கியல் 28:12-15. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. யாரை பற்றிங்க இங்கே எசேக்கியேல் 28:12-15 வரைக்கும் சொல்லிட்டு வருது? லூசிஃபர் பற்றி சொல்லிட்டு வருது. பாருங்க, ஞானத்தால் நிறைந்தவனா, பூரண அழகுள்ளவனா, இருக்க எல்லா ஜுவல்லரியும் வெரைட்டி பொண்ணுங்க கூட அந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அலங்காரப்படுத்தி வச்சுருக்காரு அவனை. அது மட்டும் இல்லை, ஒரு முறை பாஸ்டர் சொன்னார், வர்ஷிப்புக்கு நம்ம வர்ஷிப் டீம் இப்போ பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்கு இல்லையா? பழைய காலங்களில் இந்த வர்ஷிப்புக்கு மியூசிக்கு வெளியிலேருந்து ஆளுகளை கூப்பிடலாமான்னு யோசித்தேன். அங்கே மியூசிக் இருக்கும், கர்த்தரோட பிரசன்னம் இருக்காது. பெரிய மியூசிஷியனாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு கர்த்தர் யாருன்னு தெரிலனா அங்கே கர்த்தருக்கு மகிமை இருக்காது. சரிங்களா? அப்படின்னு அவர் சொன்னார். இங்கே பாருங்க, இவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இவன் அவ்வளோ அலங்காரமாக மட்டும் இல்லை, பூர்ண அழகுள்ளவன் மட்டும் இல்லை, பயங்கர புத்திசாலி மட்டும் இல்லை, அவன்கிட்டயே அவனோட உடம்புலையே கீத வாக்கியங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா கித்தார், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட், இப்படி அவன் நடந்து போனாலே, காற்று வீசினாலே உன்னதமான சவுண்ட் மியூசிக் வர்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு மகிமையாக படைக்கப்பட்டவன். சரிங்களா? இது இன்னும் முடியலை. இவன் யாருன்னு பாருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கோடிட்டு காமிச்சிருப்பேன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேன் தோட்டம் என்ன தோட்டம் நம்மளுக்கு தெரியும். இவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தவனா. அடுத்து இவன் காப்பாற்றுகிறதுக்காக, கார்டியன், காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அப்போது சிருஷ்டிக்கப்பட்ட நாள்லேருந்து அநியாயம் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் அவன் மேலே அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன அநியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 14:12-15 இதை தெளிவாக சொல்லும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே,
ஏற்கனவே ஒரு இடத்துல யோபில் நான் சொல்லியிருப்பேன், நட்சத்திரங்களும் தேவ புத்திரர்களும். அப்போ கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த நட்சத்திரம்னு சொல்கிறது கூட ஒரு ஸ்பெசிஃபிக் தூதனை தான் குறிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. எதனால்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். இப்போ எல்லா பேருக்கும், நீங்கள் நான் இல்லை, ரோட்டில் நடந்து நீங்கள் போங்க, என் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும், தேவனை ஆராதிக்கணும். யாரை கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ஜீவனுள்ள தேவன் அல்ல, யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி அவங்களுக்கு ஆராதனை செலுத்தணும். இவனோட முக்கியமான ஆசை என்ன இருந்திருக்குன்னா, தேவனுடைய பர்வதத்தில் ஏறணும், அவரோட சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை வைக்கணும். அதெல்லாம் எதற்காக? அவருக்கு ஈக்குவலண்ட்டாக, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு ஈக்குவலண்ட்டாக நான் ஆகணும். எல்லா பேரும் அவர் ஆராதிக்காமல் என்ன ஆராதிக்கணுங்கிறது தான் இதோட கோர் கான்செப்டே. சரிங்களா? இன்றைக்கும் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை கண்டுபிடிச்சி அவரை ஆராதிக்கிறதுங்கிறது எவ்வளோ விசேஷமான காரியங்கள். ஏன்னா மற்றவங்களும் நானும் ஆராதிக்கணும்னு சொல்லி தான் எங்கேயோ போய் மூட்டிக்கிட்டு இருக்காங்க. நானாக எனக்கு பரிகாரத்தை தேடிக்கிறேன், நானாக ஒரு சின்ன கல்லை வைக்கிறேன், என்னோடய விசுவாசத்தை அது மேலே வைக்கிறேன், ஏதாவது ஒன்று மேலே இதை ஆராதிக்கிறேன். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். இந்த மாதிரி பொல்லாங்கனை நம்ம கண்டுபிடிச்சனால தான் ஜீவனுள்ள தேவனை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது, அடையாளம் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் நீ அகதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்போது இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம், பூமி படைக்கப்படும் முன்னே தேவதூதர்கள் படைக்கப்பட்டார்கள். அதுலேயும் இந்த லூசிஃபர் பொல்லாங்கன் பயங்கர அற்புதமாக படைக்கப்பட்டிருந்தான். அவன் தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆராதனை கூடத்தில் நான் இருப்பேன், என்ன தான் ஆராதிக்கணும்னு எப்போ சொன்னானோ அவன் தள்ளப்பட்டான். இந்த சீக்வன்ஸ் நடந்தது தான் இந்த ஃபஸ்ட்டு வெர்ஸுக்கும் செகண்ட் வெர்ஸுக்கும் நடுவில். ஆதியாகம் 1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். படைக்கப்பட்ட இந்த பொல்லாங்கன் தப்பு பண்ணுனா அவன் மட்டும் இல்லை, அவனோட சார்ந்தவர்களும். இங்கே தான் முக்கியம், யாரை நம்ம பின்பற்றுறோம், யாரை நம்ம லீடராக எடுத்துக்கிறோம், யாரோட கவர்னன்ஸ்க்கு கீழே நம்ம வர்றோம். இவன் உயர்த்துவேன்னு சொன்னான், இவன் கர்த்தருக்கு ஒப்பாவேன்னு சொன்னான், இவன் மட்டுமா அந்த இதில் இருந்தான்னு பார்த்தா, இந்த கேருவுக்கு கீழே இருந்த தேவதூதர்கள் எல்லாரும் இவனோட கூட விழுந்து போனார்கள். ஒரு சமயம் நம்ம மோசே, கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த பட்டணத்தை போய் பாருங்கள், பாலும் தேடும் ஓடுற தேசத்துன்னு சொல்லும்போது 12 வேவ்காரர் போயிருப்பாங்கல்ல, 10 பேர் என்ன சொல்லுவாங்க, துர்ச்செய்தியை பரப்புவாங்க. 2 பேர் போனால் பிடிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த 10 பேர் சொன்னாங்கன்னா 10 பேர் மட்டும் கிடையாது, அவங்க கோத்திரத்தில் உள்ள எல்லா பேருமே அவங்க சொல்கிறதான் நம்புகிறான். லீடர் எப்படியோ கீழே இருக்கவங்களும் அப்படி தான். ஒரு சின்னது சொல்லுவாங்க, ஒரு ஷார்க் ஒரு மீனை பிடிச்சி ஒரு மீன் வைக்கிற தொட்டியில் வச்சிங்கன்னா, இட் cannot outgrow the environment. அந்த மீன் தொட்டி எவ்வளவோ அதுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு இதை கேட்டப்போ அது எப்படி அப்படின்னு எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை ஜூவில் ஒரு சிங்கக்குட்டியை நாய்க்குட்டி மாதிரி பிடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன கூண்டில் வச்சுருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூண்டை பெருசாக்கலை. அந்த சிங்கம் இப்போ பெரிய சிங்கம், ஆனாலும் குட்டி நாய்க்குட்டி மாதிரியே தான் இருக்குது. எந்த லீடரை யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்க மாதிரி தான் நம்ம வர முடியும். ஸோ நம்ம யாரை லீடரை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோம், சொல்லப்போனால் எந்த சபையில் நம்ம நிலச்சிருக்கோங்கிறது முக்கியமான விஷயம். சரிங்களா? வார்த்தை போதிக்கப்படுகிறதா,
இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறாரா, தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறாரா, இதுதான் பார்க்கணும். சரிங்களா? இப்போது அதனால தான் நான் சொன்னேன், இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில தான் அவன் கீழே தள்ளிவிடப்பட்ட பொழுது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறியது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுதான் அந்த கேப் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இது எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் சொன்னது புது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். சில பேர் இந்த கேப் தியரி அப்போஸ் பண்ணுறவங்களும் உண்டு. சரிங்களா? எனக்கு இந்த கேப் தியரி அக்செப்டபிளாக தெரிஞ்சது. இந்த ஆதியாகமம் 1:26-28, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறுகிற பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். இப்போ இனிஷியலாக இதை பார்க்கும்போது ஊறுற பிராணி, பூமி அனைத்தையும் சொன்னால் கூட எனக்கு விளங்குது. க்ரீப்பிங், சம்திங் தட் க்ரீப்ஸ், ஊறுற பிராணி மேலே கூட வைக்கணுமா? அது ஆட்டோமேட்டிக்காக இருந்தான் ஆகும். அது என்ன ஸ்பெசிஃபிக்காக பூமி அனைத்தையும் சொன்ன பிறகு ஊறுற பிராணி மேலே கூட இருக்கணும்? வயிற்றில் ஊர்ந்து போகிறது என்ன? அது நம்மளுக்கு அப்போ இதை வாசிக்கும் போது, இதை சொல்லப்படும் போது ஆதாம் ஏவாளுக்கு எப்படி சோதனை வரப்போகுது நம்மளுக்கு தெரியல. ஆனால் வயிற்றில் ஊர்ந்து வரக்கூடிய ஒருத்தன் தான் அப்போ நடந்து பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணியிருக்கான். சரிங்களா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி, இங்கே தமிழில் பூமியை நிரப்பின்னு வருது. அடுத்த ஸ்லைடில் நான் இங்கிலீஷ் வேர்ஷன் கொடுத்துருப்பேன். பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை அண்ட் ரெப்ளனிஷ் த வேர்ல்ட். இப்போ பாஸ்டர் சூடு தண்ணி குடிச்சிட்ருக்கார், தீந்துருச்சுன்னு வைங்களேன். பால் இதை ரீஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே அந்த பாட்டில் ஃபுல்லாக இருந்திருக்கு, இப்போ காலி பண்ணிட்டாரு, ரீஃபில் பண்ண சொல்கிறார். சரிங்களா? இந்த பூமியை நிரப்புன்னு தமிழில் சொல்லியிருக்கு, இங்கிலீஷ் ரிவிஷன்ஸில் ரெப்ளனிஷ் த வேர்ல்டு. அப்போது இதற்கு முன்னாலே பூமி யாரோ ஒருத்தரால் நிரப்பப்பட்டு இருந்திருக்கிறது, பூமியில் காரியங்கள் இருந்திருக்குது. பூமி ஒழுங்கின்மை பெருமையாக இல்லை. எப்போ பொல்லாங்கன்னு தாழ விழ தள்ளப்பட்டானோ அப்போ ஒழுங்கின்மை பெருமையாக ஆனது. அவன் ஒரு காலத்தில் ஏதோ தோட்டத்தில் இருந்திருக்கான், பைபிள் கிளீனாக சொல்லுது. அவன் காக்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். சரிங்களா? இதனால தான் இவர் சொல்ல வேண்டியது இருக்குது, டே நீ பத்திரமா பார்த்துக்கோ, தோட்டத்தோட அதிகாரம் உன்ட்ட இருக்குது, இந்த சகல பூமியின் அதிகாரத்தையும் நீ உன்ட்ட நான் கொடுத்துருக்கேன், நீ எடுத்து யூஸ் பண்ணிடா தம்பி. ஈவன் ஊர்ந்து வர்றதுக்கு மேலே கூட உனக்கு அதிகாரம் இருக்குது, சகலத்து மேலும் உனக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். இப்போ உங்கள் வீடு இருக்குது, ரோட்டில் ஒரு தெருப்பொறிக்கு பொல்லாங்கன்னு போயிட்டுருக்கான், நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றான்னு தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெளில போன்னு சொல்லுவீங்கல்ல. எப்போ பொல்லாங்கன்னு ஏதோ ஒன்று தோட்டத்துக்குள்ளே வர்றானோ அப்போது இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இவனோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணியிருக்கணும். வெளியில் நில் அப்படின்னு சொல்லியிருக்கணும், வெளியில் போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் பேசாமல் பிஸியாக இருக்கார். இவங்களோட பெட்டர் ஹாஃப், இவங்களோட மேன்மையான பாதி கூட அவன் டீலிங் பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக? அத்தாரிட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டது? இதில் 2 விஷயம். ஒன்று, இவன் அத்தாரிட்டியை எடுத்து பயன்படுத்தலை. அதை விட இன்னொரு விஷயம், இவனுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவன் பாஸ் பண்ணுறான். பாஸ் பண்ணது ஒழுங்காக பாஸ் பண்ணல. அதை எப்படி பிரதர் சொல்லுவீங்க? பறித்து புசிக்காத, அதை தொடக்கூட கூடாதுன்னு சொன்னார். இப்போ அதை தொடக்கூட சொன்னார்னா, தொட்டு பாரு ஏதாவது ஆகுதா? தொட்டு பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை, பார்த்தியா அவர் போய் சொல்லியிருக்காரு, இதை பறித்து சாப்பிட்டா நீ சாகவே மாட்டேன். அப்போது அத்தாரிட்டியும் பயன்படுத்தலை, ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒழுங்காக பாஸ் பண்ணலை. போன வாரம் கூட ஒரு புது குழந்தை கர்த்தருக்காக இங்கே பாஸ்டர் பேர் வச்சு அபிஷேகம் பண்ணார் இல்லைங்களா? எதற்காக பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வழியில் நடத்துவதற்காக. இதுதான் கரெக்டுன்னு சொல்லி குழந்தைகளுக்கு தெரியாது. அப்பா அம்மா ரெஸ்பான்சிபிள், அத்தாரிட்டேட்டிவாக இருந்து பிள்ளைங்களை வழி நடத்தணும், கவர்ன் பண்ணணும். சரிங்களா? இந்த ரெப்ளனிஷ் அப்படிங்கிறத தான் நான் காமிச்சிருப்பேன். ரீஃபில் த எர்த், மறுபடியும் பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள்.
ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுக்கு முன்னாடி ஸ்லைடு 8 நம்ம பார்த்துருப்போம். ஏதேன் தோட்டத்தில் யார் இருந்தா? அவன் இருந்தான். அவன் காக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். இப்போது அவனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் பண்ணது தப்பு, அவன் தள்ளப்பட்டான். இப்போ அவன் இருந்த பொசிஷனில் அவன் பார்க்குறான் வேற ஒருத்தர். இந்த ஏதேன் தோட்டத்தில் நான் இருந்தேன், இப்போ வேற ஒருத்தன் வைக்கப்பட்டு விட்டான். எனக்கு அதிகாரம் இருந்துச்சு, எனக்கு காக்கிறதுக்கான வல்லமை இருந்துச்சு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போது இவன் ஹெவியாக அகெயின்ஸ்டாக வர்றதுக்கு ரீசன் இவனோட பொசிஷன், இவனோட நிலைமை பறி போயிடுச்சு. இது எடுத்து இவன் கண்ணு முன்னாடி வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? இதையும் தான் நம்ம சொன்னோம். ஆதியாகமம் 3:15 நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும். இந்த அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுன்னு சொல்லுவான்ல, எப்பொழுதுமே அதில் பொய் தான் இருக்கும். 100% பொய்யான்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கலப்படம் இருக்கும். சுத்தமான பொய் சொன்னால் அதை செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். சில உண்மைகளுக்கு நடுவில் ஒரு பொய்யை தூவி விட்டா நம்ம அதெல்லாம் உண்மை, அப்போ இதுவும் உண்மையாக தான் இருக்குமோன்னு நம்ம நினச்சிப்போம். சரிங்களா? நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இல்லை, எல்லாம் சாப்பிட்லாம், அதை மட்டும்தான் தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது இல்லை. இது பொய்யா உண்மையா? அவர் இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். இவன் நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்கிறான். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இது 100% அக்மார்க் போய். சரிங்களா? ஆனால் அடுத்து அவன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். இது உண்மையா பொய்யா? இது உண்மை. ஏன்னா அவங்க சாப்பிட்டப்ப கண்ணு திறந்துச்சு. சரிங்களா? அடுத்து, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். இது உண்மையா பொய்யாங்க? இதை உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படி படைச்சாரு? லெட் அஸ் மேக் ஹியூமன் பீயிங் இன் அவர் இமேஜ் அண்ட் டு பி லைக் அஸ். நமது சாயலாகவும் நமது ரூபத்திலையும் இவங்களை படைப்போம். ஸோ நம்ம தேவதூதர்கள் மாதிரி கிடையாது. நம்ம யார் மாதிரி? அவர் மாதிரி, தேவனை மாதிரியே படைக்கப்பட்டிருக்கோம். இவன் அவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய கூடத்தில் நான் இருப்பேன் அவன் ஆசைப்பட்டான். இப்போ அவன் சொல்கிறான், நீ அவரை மாதிரியே இருப்ப. நான் ஆல்ரெடி அவரை மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு இவங்களுக்கு தோணலை பாருங்களேன். ஓ அப்படியா, என் கண்ணு திறக்கும், நான் அவரை மாதிரியே ஆயிடுவேனா? அப்போ பொல்லாங்கன் நம்மளை யார் சைடு எடுக்க வைக்கிறான்? அவன் எப்படியோ அவன் சைடு எடுக்க வைக்கிறான். இந்த அம்மாவும் அந்த இடத்துல விழுந்திருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கும் 2 பக்கத்தில் எந்த பக்கம் போகிறீங்க? ஆப்ரஹாம் இந்த பக்கம் போறியா, லோத்து இந்த பக்கம் போறியானா? ஆப்ரஹாம் சூஸ் பண்ணல. லோத்து தன் கண்ணை ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கினான்னு இல்லை, இந்த நிலத்தை பார்த்தான். அட இந்த இடம் நல்லா தண்ணி பாயிற மாதிரி இருக்குது, இந்த இடம் நல்லா பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த பக்கம் போனால் எனக்கு வாழ்க்கை உண்டு. வாழ்க்கை எங்கே இருக்குது? ஜீவன் தரும் வசனம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. எனக்காக உங்கள் உடலே பிக்கப்பட்டதே, எனக்காக பரிசுத்தமான இரத்தம் விலையேற பெற்றம் சிந்தப்பட்டதே. உண்மை எங்கே? உங்கள் கண் பார்வையினாலையா, சத்தியத்தை விளங்கியிருக்கிறதுனால? சத்தியத்தை விளங்கிறதில்ல. ஆனால் பொதுவாக எங்கே விழுந்து போயிடுவோம்? இந்த புலன்கள்னு சொல்லுவோம்ல, பார்க்குறது, கேட்குறது, உணர்றது. சில சமயம் நம்ம கடந்து வர்ற பாதை உண்மையாகவே ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா? ஆண்டவர் என் கூட இருந்தால் எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டமெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிற கேள்வி கூட வரலாம். அப்போது நம்ம எங்கே வெயிட்டேஜ் கொடுத்துட்றோம்? நம்மளோட உணர்ச்சிக்கு வெயிட்டேஜ் கொடுத்துட்றோம், சத்தியத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கல. யோசேப்பு ஒரு லெவலாக கீழே 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 வீழ்த்தப்பட்டான். அப்படி இருந்த நேரத்துலையும் ஒரு அம்மா கூப்பிடும்போது, என்னுடைய தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன், என் கூடயே ஹே
உன்னை தூக்கி கொல்லலான்னு பார்த்தாங்க, கூலியில் போட்டாங்க, எடுத்து விற்று போட்டாங்க, அடிமையாக வேலை பார்த்த அங்கேயும் அந்த அம்மா இப்படி பண்ணுது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் யோசேப்பு அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது? என் கூட இருக்கிற என் தேவன் இன்றைக்கும் நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய கேட்கக்கூடிய இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்களா, வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் நிலை நிற்க போகிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். இந்த அம்மா பார்த்துச்சான், பார்த்தது அழகாக தோணுச்சான், ஈஸி, விழுறதுக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? எப்போ வீழ்ந்தானோ மனுஷன், எப்போ வீழ்ந்தானோ அப்போ என்ன ஆயிடுச்சு? தேவன் அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தார்? மனுஷன்கிட்ட கொடுத்தார். இந்த மனுஷன் அந்த அதிகாரத்தை வச்சு பூமியை ஆண்டு கொண்டு இருக்கணும், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கணும். இப்போ அவன் யார் கூட சேர்ந்து அதிகாரத்தை யார்கிட்ட விட்டு போயிட்டான்? 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராத படிக்கு யாரு மனதை குருடாக்கினான்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். எப்போ அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆனான்னா, இந்த பூமிக்கு நீ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நீ தான் இங்கே ரூலர்னு ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுத்ததை ஆதாம் இங்கே கொடுத்துட்டான். அதனால தான் இப்போ இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யார்னா போடலாங்க. யோவான் 14:30 தெளிவாக அதே தான் சொல்லுது. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யார் சொல்கிறதுங்க? தேவகுமாரன், தேவன், மாம்சத்தில் இருக்கிற தேவன் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி பொல்லாங்கன். ஏன்னா கொடுத்தது நம்ம ஆள், ஆண்டவர்கிட்ட அந்த வாங்கி இவன் தான் கொடுத்துருக்கான். லூக்கா 4:5-6 அவனுக்கும் தெரியுது பாருங்களேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். எதனால் அவனால் தர முடியுது? இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எனக்கு தான், ஏன்னா நான் அவன்கிட்ட ஏமாற்றி வாங்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன். நான் தான் அதிபதி, நான் யாருக்கு வேணும் அவங்களுக்கு கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து தேவன் சகலத்தையும் துறந்து ஒரு மனுஷனாக வர்றதுக்கான ரீசன் என்ன? பரிகாரம் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் பரிகாரம் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. இந்த அதிகாரத்தை மீட்டு எடுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு மனுஷனாக வந்தால் தான் முடியும். ஆதாம் இழந்தான், ஆதாமோட வழியில் ஒரு மனுஷனாக வந்து அவனை ஜெயிச்சு, டேய் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாட்டேருந்து நீ பறிச்சது கொடுடா. ஒரு காலத்தில் ஒரு தேவ மனுஷி எனக்கு சொன்ன கதை. அவங்க காலத்தில் பெண்களுக்கு சொத்து வேணான்னு அவங்க எழுதி கொடுக்கணும். சரிங்களா? அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அவங்க மட்டும் எழுதி கொடுக்கலையா, அப்போ அவங்க பையன் பொண்ணு குட்டி குட்டி பசங்க சாக்லேட் வாங்கி சாப்பிட்ற பிள்ளைங்க, அதுகளும் போய் கையெழுத்து போட்டுச்சான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இவங்க கையெழுத்து போட்டிருக்கலாம், நாளைக்கு அந்த குழந்தை வந்து கோர்ட் ஆஃப் லாவில் கிளைம் பண்ண முடியும். எங்கள் அம்மாவை ஏமாற்றி கையெழுத்து போட்டிங்க, இன்றைக்கி நான் வந்து என்னோடய அம்மாவோட சொத்தை நான் சுதந்திரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போது பிந்தின ஆதாம் ஒரு மனுஷனாக வர்றதுக்கான ரீசன், சகலத்தையும் திறந்துட்டு ஒரு மனுஷனாக மாம்சம் ரத்தம் உள்ள மனுஷனாக வர்றதுக்கு ரீசன் நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சகல அதிகாரத்தையும் மீட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு மீட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? யாராவது வருது? எஸ் பிரதர். கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் அதிகாரம் உள்ளவர்கள் தானா? சகலத்தையும் நம்ம கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியுமா? ஆதாம் பண்ண அதே தப்பை அவன் போய் செவுத்துல முட்டிக்கிட்டானா நம்மளும் போய் செவுத்துல முட்டோமா? எனக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க முடியும் இல்லைங்களா? இன்னைக்கு சகல விதமான அதிகாரமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உலகத்தின் அதிபதி அவன்தான், அவனோட காலம் முடியலை. ஆனால் அவனுக்கு சபையின் மேலே
ஏசு கிறிஸ்துவை ஆண்டவன் ரட்சகனாக ஏற்றுக்கொண்டவர் மேலே, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மேலே ஒரு அதிகாரம் கிடையாது. நம்ம அவன் நில்லுன்னா எந்த இடத்துல நிப்பாட்டுறோமோ அந்த இடத்துல நிப்பாடும். நீங்கள் கட்டுறது அங்கே கட்டப்படும், நீங்கள் கட்டவிழ்க்கிறது அங்கே கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் உங்கள் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்திக்கிறீங்களா? உங்களோட சகல விதமானதையும் சுதந்திரித்து கொள்கிறீங்களா? இல்லை ஏமாளியாக விட போகிறீங்களா? அது யாரோட சாய்ஸ்? இன்றைக்கி அவர் உங்களுக்காக கட்டிப்பட மாட்டார். அந்த பழத்தை பறித்து சாப்பிடும்போது அவர் தட்டி விடலை. இன்றைக்கி நீங்கள் உங்களோட அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தலைன்னா அவர் கொடுக்க முடியாது. அவர் சகலத்தையும் கொடுத்துட்டு வலது பாசத்தில் உட்காந்துருக்கார். சரிங்களா? இன்றைக்கி அதிகாரத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்வோம். சரிங்களா? பிரதர், நீங்கள் மெசேஜ் ஆரம்பிக்கும்போது 15 வருஷம் 13 வருஷம் அதை பேஸ் பண்ணி தானே சொன்னீங்க. ஆனால் போகிற கதையெல்லாம் ஒரு வேறு சைடால் போயிட்டுருக்குன்னு யாராவது கேட்குறதா இருந்தால், இப்போ இந்த 6 நாளில் மறுசீரமைப்புன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 2 பேதுரு 3:8 நீங்கள் பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது. இப்போது 6 நாள் பூமி மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ரெஸ்ட் அண்ட் இட் வாஸ் மேட் ஹோலி, அந்த நாள் புனிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போது இதே ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா 6000 வருஷம் உழைப்பு வேலை இருக்க வேண்டியது இருக்குது. 1000 வருஷம் ரெஸ்ட் ஆர் புனிதப்படுத்தப்பட்ட வருஷம் இருக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் ஒரே ஒரு மனுஷன் அவன் கூட நான் உடன்படிக்கை பண்ணுறதுக்கு தேடினது, அவருக்கு தேடி ஒரு ஆபிரகாம் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குங்க? 2000 வருஷம் ஆயிருக்கு. ஆபிரகாம்லேருந்து ஏசு கிறிஸ்து 2000 வருஷம். ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ நாள் ஆயிருக்கு? 6000 வருஷம் முடிஞ்சு போச்சு. பாஸ்டர் சொல்லும்போது என்ன 15 வருஷம் தானா, என்ன 13 வருஷம் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கிரேஸ் பீரியடில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். 6000 வருஷம் உழைக்க வேண்டிய 6000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1000 மகிமையான நம்ம ஜம்முன்னு ஆளுகை செய்யக்கூடிய வருஷம் எந்த நேரத்துலையும் தொடங்கலாம். அந்த 1000 வருஷம் அதை என்ன பிரதர் சொல்கிறீங்க அந்த ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்போது 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த இந்த 1000 வருஷம் அரசாட்சி எந்த நேரத்தையும் வரப்போகுது. அதான் சொன்னேன் 13-15 சொன்னப்போ நான் ரொம்ப கம்மியோ பாஸ்டர் இவ்வளோ அவசரப்பட்டு சொல்கிறாரேன்னு சொல்லி நான் யோசித்தது உண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது 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 ஒரு வேர்ஷன். நான் சொன்னேன்ல, இந்த மெசேஜ் பல வாரங்கள் போக முடியும். ஆனால் இந்த ஒரு நிலைப்படி பார்த்தோம்னா ஆல்ரெடி அந்த வேலைக்கான சமயம் 6000 வருஷம் முடிஞ்சு we are running on grace time. அப்போது இப்போ இந்த 1000 வருஷம் அரசாட்சி வர்றதுக்கு என்ன தான் தடை? என்ன ஒரே ஒரு காரியம் நடக்கணும், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை தான் இந்த 6 நாளை பூர்த்தி செஞ்சு, வேலையை பூர்த்தி செஞ்சு 7ஆவது நாள் அந்த ரெஸ்ட் புனிதமான நாளை தொடங்கி வைக்கிற சமயமாக இருக்க போகுது. அந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அந்தி கிறிஸ்து தூக்கி எறியப்படணும், சாத்தான் கட்டப்படணும். உடனே இது நடக்க ஆரம்பிச்சிடும், இந்த 1000 வருஷம் அரசாட்சி. இப்போது இதுக்கான ரெஃபரன்சஸும் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நம்ம பார்த்தது ஒரு வேர்ஷன். இது காலத்துக்கு அப்பாற்பட்டு இந்த பூமி மறுசீரமைக்கப்பட்டதை மட்டும் பற்றி நம்ம மட்டும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இனி நம்ம பழைய ஆதாம்லேருந்து ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அடுத்து ஆபிரகாம் அழைக்கப்பட்டதுலேருந்து கிறிஸ்து வரைக்கும் எப்படி இருந்தது, அடுத்து
கிறிஸ்து எப்போ பெந்தெக்கோஸ்தே நாளில் ஆவியானவரை கொடுத்தாரோ அன்னையிலேருந்து சர்ச் ஏஜ், புற ஜாதியருக்கான நாள், அதிலிருந்து இனி இட்டர்னிட்டி. இப்படி ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த விஷயம் பார்த்ததுலேருந்து ஆல்ரெடி நம்ம இருக்கிறது கிரேஸ் டைம் தான். ஸோ எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை உண்டு, ஆயத்தமாக இருப்போம். அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துவோம். சரிங்களா? நம்ம இருக்கிற வரைக்கும் ஏன் அந்தி கிறிஸ்து வர முடியாதுன்னா, இன்றைக்கி மேடம் சொன்னாங்கல்ல, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு. என்னுடைய ப்ரேயர் அவங்கள பாதுகாக்கும். அவங்க மேலே ஒரு பொல்லாப்பும் நேரிட விடாமல் பார்த்துக்கும். இப்போ அந்த கிறிஸ்து இறங்கி வல்லமையாக செயல்படணும் அப்படின்னா நீங்களோ நானோ அதிகாரம் மிக்கவர்கள் இங்கே இருக்க முடியாது. நம்ம எடுத்துக்கொண்ட பிறகு தான் அது நடந்தாகணும். சரிங்களா? நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்திக்கொள்வோம். சகலத்தையும் சுதந்திரிச்சுக்கொள்வோம். பி பிளஸ்ட்.